அவளை இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ற பாரு. ஐயோ அண்ணே, அம்மா 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 அண்ணா வந்திருக்க பாருமா. அம்மா என்னாச்சுமா? ஏ மொச என்னாச்சு மொச? அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. பயப்படாத மொச, நான் போய் வண்டி கொண்டு வரேன். அண்ணே அண்ணே அம்மா டிராவல் பண்ண கூடாதுன்னு நீ ஓடி போய் டாக்டர் கூட்டிட்டு வாண்ணே. சரி சோமனா, நான் டாக்டர் கூட்டி வரேன். நீ பத்திரமா பாத்துக்கண்ணா. சரி நான் வந்துறேன். நீ போய் அம்மா கிட்ட ஜூஸ் வாங்கிட்டு வாண்ணே. அம்மா பாத்துக்கோ. அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அம்மா என்ன பாருமா. அம்மா ஜெயலட்சுமி 2 பேர் போயிட்டாங்க, எழுந்திரி. என்னடி இவன் இப்படி கோவப்படுறான்? நடராஜ பையனா சும்மாவா? நல்ல வேலைடி, சரியான நேரத்துல கண்ணடிச்சு ஐடியா கொடுத்த. இல்லனா இந்த நேரம் கத்தி எடுத்துக்கிட்டு ஜோதிய குத்துறேன்னு போயிருப்பான். ஐயோ எப்படி ஆண்டானா சும்மாவா? செல்ல குட்டி. சரி சோபனாவை எங்க அனுப்புன? அவளை ஜூஸ் வாங்க அனுப்பிட்டேன். ஏய் வந்துரு போறாடி. மா அது 4 தெரு தள்ளி இருக்குமா, அதெல்லாம் வரமாட்டாமா. மொசகுட்டி அம்மா போன் எடுத்துட்டு வா. ஏய் சொல்லுடி. சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம்னு கூப்பிட்டா ஏன்டி போனே எடுக்க மாட்ற? என் மருமவ கேஸ வாபஸ் வாங்கிட்டா. தெரியும் தெரியும். உங்க அம்மாக்கு தெரிஞ்சு வீட்டையே 2ஆக்கி புடிச்சு. அம்மா எதுவும் பேசலனாதான் ஆச்சரியம். அது கூட உங்க அண்ணன் உங்க அண்ணன் மகன் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஐயோ பாவண்டி, இந்த அத்தைக்காரி அழுதத பாத்துட்டு மனசு கேட்காம இம்புட்டு பெரிய உதவி செஞ்சிருக்கு. ஏய் யாருடி? அதான் கிளவிக்கு கோவமே. அவளா கேஸ வாபஸ் வாங்கியிருந்தா கூட இம்புட்டு கத்தி இருக்காது. என் மருமவ என்ன செய்து மனசு உடைஞ்சு போச்சா? ஆனா உங்க அம்மா கூட பதிலுக்கு பதில் பேசிட்டே இருந்துச்சு. அப்படி போடு. நாகரத்ன மாதிரி தானே அவ பேத்தியும் இருப்பா. சண்டை போட்டதெல்லாம் சரி, டப்புன்னு நான் இருக்கணுமா இருக்க கூடாதுன்னு கேட்டுட்டா. கோவம்னா கூட இப்படியா பேசுறது? ஈரக்கொலையே நடுங்கி போச்சு எனக்கு. எதுக்குடி அப்படி பேசுச்சு? உங்க அம்மா உன்னைய மிரட்டின மாதிரி அடுத்த வாரமே கல்யாணம்னு சொன்னதும் ஆவேசத்துல கத்தி புட்டா. சீதாலட்சுமி, என் மருமவ ரொம்ப தைரியசாலியா இருக்கா. அவளையும் நம்ம கூட கூட்டு சேர்த்துக்கிட்டோன்னு வையே, நம்ம குடும்பத்தை சொடக்கு போடுற நேரத்துல சேர்த்து விடுவா. உன் கனவு கோட்டையை விட்டு வெளியில வரவே மாட்டே போல. மாட்டேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள எல்லா கனவையும் நெசமாக்கிட்டு போயிடுவேன் பார். ஹேய் சப்புன்னு அரைஞ்சு போடுவேன். இப்பதான் உயிர் பழிச்சு வந்திருக்க, மறுபடியும் கண்ணை மூடுறத பத்தி பேசிட்டு இருக்க. முதல்ல உன் மருமகளை 2 சாத்து சாத்துறேன். அப்படியே அத்தைக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏய், என் மருமவ மேல கைய வச்ச அவ்வளவுதான் பிச்சு போடுவோம் உன்னைய. இப்ப என்ன ஆகி போச்சு? என் அம்மா ஜோதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு தானே சொல்லுச்சு. இன்னும் பண்ணி வைக்கல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத. ஏய் சீதா, என் மருமவ முதலா நான் கேட்ட விஷயத்த எனக்காக பண்ணி கொடுத்துருக்கா. அவ்வளவு சீக்கிரமா அவளுக்கு ஏதாவது ஆக விட்டுருவேனா? யாரு என்ன தடுத்தாலும் என் மருமவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் அமைச்சு தராம விட மாட்டேன்டி, புரியுதா? சரி. என் மருமவ என்ன பண்றா? அவளும் அழுதுட்டு இருக்காளா? ஆமா. நீ போய் என் மருமவளுக்கு ஆறுதல் சொல்லு. உனக்காக உங்க அத்தை ஜெயலட்சுமி இருக்கா. உனக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. உன் சந்தோஷத்துக்கு குறுக்க யாரு வந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டான்னு போய் சொல்லு. டாக்டர். ஐயோ அம்மா. ஜெயலட்சுமி, ஐயோ ஜெயலட்சுமி உனக்கு எதுவும் ஆகாது ஜெயலட்சுமி. அண்ணன் டாக்டரை கூட்டிட்டு வர. செல்ல உளற. அது லூசு ஜெயலட்சுமி. அண்ணன் டாக்டரை கூட்டிட்டு வர. சீக்கிரமா. சீதா நான் அப்புறமா பேசுறேன். அம்மா உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அண்ணா வந்துரும், உன்னை காப்பாத்திடும். ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா, உன்னை காப்பாத்திடுமா அண்ணன். அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா ஏ மொச என்னாச்சு மொச? அம்மா டாக்டர் என்னன்னு பாருங்க டாக்டர். இருங்க பாக்குறேன். என்னடா மறுபடியும் அம்மாட்ட சண்டை போட வந்தியா? ஐயோ என்னம்மா நீ? டாக்டர் செக் பண்ணுங்க டாக்டர். மொச எப்படியா?
அம்மா அம்மா கைய நீட்டுமா. கையா டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஆக்சிடென்ட் ஆனப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண டீடைல்ஸ், ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாமா? இருக்கு டாக்டர், எடுத்துட்டு வர சொல்றேன். மொசர் என்ன பாக்குற? என்னால முடியலையே. மொசர் டாக்டர் கேக்குறாருல, போய் எடுத்துட்டு வா. இப்ப கொண்டு வந்துடுவா டாக்டர். ஏய் போ, டாக்டர் கேக்குறாருல, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. தலை சுத்துதே. அம்மா அம்மா ஒண்ணு இல்லம்மா. அம்மா சரியாயிருமா. அம்மா ஒண்ணு இல்லம்மா. ஏய் குடு டாக்டர். அம்மா ஒண்ணு இல்லம்மா, இந்த டாக்டர் பாத்துட்டு இருக்காருமா. லாஸ்டா ஆபரேஷனுக்கு அப்புறம் பண்ண ஸ்கேன்ல பிளட் கிளாட்ஸ் எதுவுமே இல்லையே, நார்மலா தான் இருக்கு. நார்மல். ஐயோ ஐயோ தலை வலிக்குது, தலை வலிக்குது. டாக்டர், நீங்க படிச்சு பட்டம் வாங்குனீங்களா இல்ல பணம் கொடுத்து வாங்குனீங்களா டாக்டர்? நான் தலை சுத்துதுங்கிறேன், நீங்க நார்மல்ங்கிறீங்களே டாக்டர். டே கார்த்தி. அம்மா அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா. இந்த கொண்டு வர சொல்றேம்மா. மொச சீக்கிரம் போய் அம்மாக்கு தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் போ. டே என்னம்மா? உன் கையால நீ கொண்டு வந்து கொடுக்க மாட்டியாடா? பெத்த அம்மாவுக்கு ஒரு வாய் தண்ணி கொடுக்க மாட்டியாடா நீ? ஐயோ அம்மா என்னம்மா இதெல்லாம்? போடா போ. இருமா உனக்காக நானே போய் கொண்டு வரேம்மா. பாத்துக்கோ வந்துடுறேன். தலை வலிக்குதே. ஏய் பீரோட போய் ஆயுர்வேதத்துல ஓடு போடு. போ போ போ. அது ஒண்ணு இல்ல தம்பி, எப்படியே என் பையன் 500 ரூபாய் கொடுப்பான். நான் கொடுக்கறதையும் சேர்த்தா உங்களுக்கு 1500 ரூபாய் ஃபீஸ். என் மவன் வந்ததுமே அவன்கிட்ட நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. உங்க அம்மாவுக்கு பிபி அதிகமாயிடுச்சு, சக்கரை ரேஷன் கடை வைக்கிற அளவுக்கு இருக்கு, அப்புறம் தலையில அடிபட்டதுல உள்காயம் இன்னும் ஆறல. உள்காயமா? ஏங்க நான் டாக்டருங்க. அதனாலதான் உங்களை சொல்றோம். குடி, இத வச்சுக்கங்க தம்பி. தம்பி வச்சுக்கங்க தம்பி. ஐயோ அம்மா உனக்கு ஒண்ணு இல்லம்மா. அண்ணன் தண்ணி எடுத்து வந்துடுறோம்மா. உனக்கு ஒண்ணு இல்லம்மா. கவலைப்படாதம்மா. அம்மா டேய் கார்த்தி, என்னம்மா தண்ணி குடிமா. டாக்டர் தண்ணி குடுக்கலாம்ல? தலை வலிக்குதுடா. டாக்டர் எனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். என் மவன் பதறி போய் கிடக்கான், டக்குன்னு அவன் கிட்ட சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க டாக்டர். மிஸ்டர் கார்த்திக், நத்திங் டு வரி. பிபி கொஞ்சம் ஷூட் அப் ஆயிருக்கு. அவங்க ஆல்ரெடி சுகர் பேஷண்ட் வேற. அதுதான் தலையில அடிபட்ட வெளிக்காயம் ஆறின பிறகும் உள்காயம் ஆறல. ஐயோ அம்மா, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். சரி. வீட்டுல கூடுமான வரை யாரும் அவங்க கிட்ட சண்டை போடவோ சத்தமா பேசவோ வேண்டாம். கேட்டுக்கடா கார்த்தி, டாக்டர் சொல்றது கேட்டுக்க. சரிங்கம்மா. அவங்க கிட்ட கோவமா பேசினா அடிபட்ட வலி அதிகமாயிடும். தலை சுத்தி மயக்கம் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அம்மா சரிங்க டாக்டர். டிவியில கூட சண்டை படம் பார்க்காதீங்க, முடிஞ்சா சத்தம் அதிகம் இல்லாத மணிரத்னம் படம் மட்டும் பாருங்க. சரிங்க. கேட்டுக்கடா கார்த்தி. இவ வேற வந்துட்டால, இவள வேற சமாளிக்கணும். டாக்டர் இப்பதான் சொன்னாரு. தட்ஸ் பெட்டர். இதையே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அம்மா நான் வர்றேம்மா. முடிஞ்சா உடம்ப பத்திரமா பாத்துக்கங்கம்மா. நீங்க பத்திரமா போங்க டாக்டர். சரிங்கம்மா. அம்மா நான் டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். மோச பாத்துக்க. அம்மா ரொம்ப வலிக்குதாம்மா? தலை வலிக்குது. அம்மா ஜூஸ் குடிக்கிறியாம்மா? எனக்கு வேணாண்டி. குடு. ஏய் நான் தான் அழுது டயர்ட் ஆயிட்டேன். ஏய் லூசு, அது அம்மாக்குடி.
அம்மாக்கெல்லாம் ஜூஸ் குடுக்கூடாதுன்னு இப்பதான் டாக்டர் சொல்லிட்டு போனாரு. டாக்டர் வேற என்னடி சொன்னாங்க? அதை போய் அண்ணா கிட்ட கேட்டுக்கோ போ. பொடி. சரசு வாணி உட்காருனே. ஐஸ் எங்கம்மா? அவ காலேஜுக்கு போயிருக்கானே. என்னாச்சு? நானும் ஒரு வாரமா பாக்குறேன், வீட்டு பக்கம் ஆளே காணோம். உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்புக்குலாம் என்னன்னே நல்லாதான் இருக்கு. ஏமா ஒரு மாதிரி சலிப்பாவே பேசுற? என்னாச்சு? நான் என்னன்னே சலிச்சுக்க போறேன். ஒத்த பொம்பளையா தனியா கிடக்குறவ சலிப்பா பேசுறதுக்கு என்ன கிடக்கு? பெத்ததாவது ஆம்பளை பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, அதுவும் பொட்ட கழுதையால பிறந்து தொலைச்சிருச்சு. நீ தனியா இருக்கியா? ஏமா அண்ணன் நான் இருக்கல உனக்கு? அண்ணனா இருந்தாலும் புருஷனை பறி கொடுத்தவ அனாத கணக்குல தான் சேருவா. ஏதோ போன மனுஷன் உன்கிட்ட குத்தகைக்கு எடுத்த நிலத்தை விட்டுட்டு போனாரு. அது இருக்க போய் நானும் என் மவளும் கஞ்சி குடிச்சுக்கிறோம். என்னாச்சு உனக்கு சரசு? இப்படி வெட்டி வெட்டி பேசுற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? அந்த நிலத்தை உன் பேருக்கு மாத்தி எழுதுறேன் நானே உன்கிட்ட சொன்னேன். நீ தான் வேணாம் வேணா ஒத்த கால நின்ன. எதுக்குனே? உனக்கும் புள்ள குட்டி நாய் போச்சு. காபி போட்டு தட்டுமா? வேணாம் வேணாம், அப்படியே உட்காரு. மனசுக்குள்ள என்னத்தையோ போட்டு உலட்டிக்கிட்டு இருக்க. அது என்னன்னு அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஊமச்சிக்கினா 1000 கனவு இருக்கும். அதெல்லாம் யார்கிட்ட வாய் விட்டு சொல்ல முடியும்? உசுருக்குள்ளே இறுக்கி பிடிச்சுக்கிட வேண்டியதுதான். ஏதோ என் சக்திக்கு மீறி என் பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இனி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் பாக்கி. இப்ப என்ன கல்யாணம் தான் உனக்கு பிரச்சனையா? அப்புறம் எனக்கு வேற என்னதான் பிரச்சனை வந்துட போகுது? என் அவளுக்குன்னு எவன் என்கிட்ட பிறந்திருக்கானோ, எம்பிட்டு சீர் கேட்க போறானோ, அதெல்லாம் நான் எப்படி செய்ய போறேனோ. சரசு, நீ மனசு உடைஞ்சு பேசி இந்த அண்ணனோட மனசை உடைக்காத. ஐஸ் ஏன் மருமக? இப்படித்தான் நீயும் சொல்ற, நானும் நம்பிட்டு கிடக்கேன். பிறந்ததுல இருந்து மாமனத்தை கட்டிக்க போறேன், மாமனத்தை கட்டிக்க போறேன்னு என் புள்ள மனசுல மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கு. அம்பிட்டு வெறும் கனவாதான் போச்சு. வீட்டுக்கு வந்து ஒத்த வார்த்தை பேசுனா உன் சம்சாரத்துக்கு பிடிக்கிறது கிடையாது. இப்ப என்ன அவசரம், அப்புறமா பாத்துக்கலான்னு மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிருது. நீயும் உன் பொண்டாட்டி சொல்றதான் திருப்பி சொல்லுவ. இதெல்லாம் எத்தால எழுத்து. நீ போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. எதுக்கு? அது ஒண்ணு வேண்டாம். நானும் என் மவளும் எப்படியோ போறோம். புல்லும் செடியும் பொழைச்சு கிடக்குற இந்த பூமியில எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமலே போயிரும். அண்ணா நான் சொன்னா நீ கேப்பியா இல்லையா? போ, முதல்ல போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. அன்னைக்கு கூட ஜாதகத்தை பார்த்து 10 பொருத்தமும் பார்த்து கொண்டு வந்தேன். ஆனா கேப்பாரு இல்லையே. சரசு, இப்ப நான் சொல்றத நீ செய்வியா மாட்டியா? போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. ஜோசியர் என் திருப்திக்காக ஒரு தடவை பார்த்து பேசிட்டு முடிஞ்ச நாளும் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிண்ணே, இந்த எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, வீட்டுக்கு வந்த அண்ணனுக்கு தண்ணி கூட குடுக்கல. நான் ஒரு மடச்சி. ஐயோ ஐயோ, அறிவே கிடையாது எனக்கு. தண்ணி குடினே, இந்த எடுத்துட்டு வந்துடுறேனே. அண்ணே அண்ணே, இந்த முருகன் படம் போட்டது ஐசு பிறந்த ஜாதகம். சரிம்மா. மீனாட்சி படம் போட்டது அவர் ருதுவான ஜாதகனே. சரி, 2மே இதுல இருக்கு. இந்த வச்சுக்கண்ணே. அண்ணே,
நானும் ஜோசியரை பார்க்க கூட வரேனே. வேணாம், எனக்கு வெளியில 2-3 இடத்துல வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஜோசியரை பார்ப்பேன். சரி, நீ இரு, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். சரிண்ணே. சரியா? ஜோதிமா, உனக்கு சண்டை போட உரிமை இருக்கு, சண்டை போடு. கோவப்பட்டு 4 நாள் கூட பேசாம இரு. அப்பா தாங்கிக்குவேன். இல்லாம போயிடுவேன்னு சொல்லி என்ன நீ நொறுக்காதம்மா. அப்பா, நான் இல்லாம போயிடுவேன் தான் சொன்னேன். நான் செத்து போயிடுவேன்னு சொல்லலையேப்பா. இங்க என்னால இருக்க முடியாதுப்பா. என்னம்மா? நான் போறேன். யார் கண்ணிலையும் படாத தூரத்துக்கு போறேன். எங்கம்மா போவ? ஃபாரின் போறேன். நான் விரும்பினது படிக்க போறேன். கொஞ்ச நாள்ப்பா, கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் வந்துடுறேன். அம்மா, நான் தான் சொல்லிட்டேனம்மா. அப்பா ப்ளீஸ் பா, ப்ளீஸ். எனக்கு இந்த 5 கேஸ் டாஸ்க் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம்ப்பா. பகை வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என்னால முடியாதுப்பா. தினம் ஒரு பெயினை தாங்கிக்கிட்டு என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? தயவு செஞ்சு என்ன இங்கிருந்து அனுப்பி வைங்கப்பா. ப்ளீஸ். அப்பா உன்னை ரொம்ப துன்புறுத்துறேன்ல? அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துருமோன்னு பயப்படுறப்பா. உங்க பிரைட் பாட்டியோட கௌரவம் இதெல்லாம் எதுக்குப்பா என்னால கெட்டு போகணும்? நான் கொஞ்சம் நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருக்கணும். என் படிப்பு, என் கெரியர், என் லைஃபை பத்தியும் யோசிக்கணும். அதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுங்கப்பா. ப்ளீஸ் பா. உட்கார், உட்கார். ஜோதி, ஜோதி அழாதம்மா. அவசரத்துல எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியா இருக்காதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அவசரப்பட்டு வேற எந்த முடிவும் எடுத்துடக் கூடாதுங்கிறது என் ஒப்பீனியன் பா. நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்குல்லம்மா? தூங்கி எழுந்தா மனசு கொஞ்சம் லேசாகும். யோசிச்சதை ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணிக்கலாமா? என்னுடைய அனுபவத்தில் சொல்றப்பா. உங்க இஷ்டம் எதுவும் அதையே பண்ணுங்கப்பா. சரி, காலையில ஆள வர சொல்றேன். அது என்ன காலேஜ்? இது யுஎஸ் தானே? கலிபோர்னியா யூனிவர்சிட்டி. சரி, அப்ளிகேஷன் வாங்கிடலாம். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். அட்மிஷன் பண்ணி ஜாயின் மட்டும் பண்ணணும். சரி, குமார் காலையில வருவான். பாஸ்போர்ட்டை கொடுத்து விடு. விசா ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்கணும்ல. நீ ரெஸ்ட் எடு, அப்புறம் பேசிக்கலாம். தேங்க்ஸ் பா.
சாரிடா. ஏன்பா? கேட்கணும்னு தோணுச்சு, அதான். ஐ எம் ரியலி சாரிமா.